வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழக அரசு தமிழக மக்களுக்காக பொங்கல் பரிசு வழங்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வருஷம் மிக்ஸாம் புயலால சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளா இருந்தது. அந்த பாதிப்புகள தமிழக அரசு தீவிரமா சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனே பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்லயும் புயல் பாதிப்பு ஏற்பட்டு, அதையும் தீவிரமா சரி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இந்த பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நிதி ஒதுக்கி மக்களோட நலனை கருத்தில் கொண்டு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது தமிழக அரசு மக்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற முடிவுகள பல்வேறு ஆலோசனைகளுக்கு அப்புறம் எடுத்ததாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில கடந்த ஆண்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 1000 பிளஸ் 21 வகையான பொங்கல் பரிசு குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரூபாய் 3000 பணமாக வழங்கப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 21 பரிசு பொருட்களும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் ரூ. 1000 குடுத்தாங்க. இந்த வருஷம் ரூ. 3000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க வெள்ள நிவாரண நிதிக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டைக்கு ரூ. 6000 குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்குமே ரூபாய் 3000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பரிசு பொருட்களை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இதற்கான டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன்களை வைத்து நீங்க உங்களுக்கு அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேதியில உங்களுக்கான பரிசு பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் முதல்வர் அவர்கள் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான பரிசு பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாம இலவச வேட்டி சேலைகளும் வழங்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டிற்கான இலவச வேட்டி சேலைகளும் தவறாமல் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.